ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல இப்போ போயிட்டு இருக்குங்க. கம்ருதீனுக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, திவ்யா அண்ட் வினோத் இவங்க ரெண்டு பேருமே தவிர, இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து மீதி எல்லாருமே கம்ருதீன் கோவப்பட்டதை வச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி யார் யார் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம், அரோரா, சுபிக்ஷா இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் சொல்றாப்புல, இவன் இந்த வாரத்தில் போயிடணும், இல்லைனாக்கா இவன் பண்ணுறான் அவங்களும் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஆனாலும் போக மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா விக்ரம் விடுங்க, சுபிக்ஷாவும் அரோராவும் பேசுறாங்க பாருங்க. சுபிக்ஷா சொல்றாங்க, ஐயோ இன்னும் இவ்வளவு கோவம் வருது. அவர் கோவப்படுறாருனாக்கா அந்த கோவப்படுறதுக்கு அவர் கோவப்பட்டு பொருள்லாம் உடைச்சாக்கா நம்ம இருக்கணுமா? அவர் கோவப்படுறாருன்றதுக்கோசம் நம்ம கம்முன்னு இருக்கணுமா? அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொலை பண்ணிட்டு சாரின்னு சொன்னாக்கா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான் மக்களே. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்னம்மா திடீர்னு இந்த கேள்விலாம் கேட்குறீங்க? டிக்கெட் டு ஃபினாலே வந்துச்சு, 9 பேர் தான் இருக்கிறீங்க. வர வாரத்தில் நம்ம எங்கே எலிமினேட் ஆகிடுவோமோன்னு பயந்துங்கன்னு இந்த மாதிரிலாம் கம்ருதீன் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா அரோரா சொல்கிறாங்க பாருங்க, நான்லாம் பயந்துட்டேன், எனக்கெல்லாம் உடம்பு நடுங்கிடுச்சு, எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தாக்கா நான் அப்படியே போயிட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க அரோரா பண்ணுறது. மக்களே, நீங்கள் அது பேசுறது இன்னைக்கு இல்லை டெலிகாஸ்ட் ஆனால் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், கம்ருதீன் பண்ணுறது தப்பு தான். அதுக்கு வீக்கெண்டில் ரெட் கார்டு கூட கொடுத்து அனுப்புங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் இவங்களாம் உட்காந்து பேசுங்கிறத பார்த்தாக்கா அந்த பொண்ணு அடிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அடிச்சிட்டானே நினைச்சாங்க. இவ்வளோ கோவம்லாம் வரக்கூடாதுங்க என்னங்க அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஒரு பக்கம் சபரியும் கம்ருதீனும் பேசிட்டு இருக்காங்க. கம்ருதீனுக்கு சபரி டே இந்த மாதிரி பண்ணது தப்பு தான்டா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புல. டே கேம்ல விளையாடுறீங்க, ஒரு அக்ரெசிவா விளையாடுறீங்க, ஓகே. ஆனா இங்க வெளியே டப்பாவெல்லாம் இங்க டப்புலாம் அடிச்சு தூக்கி அடிச்சதெல்லாம் தப்பு தானடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சபரி. ஆமா மச்சான் தப்பு தான் அப்படின்னு கம்ருதீனும் சொல்றாப்புல. என்ன பண்ணிட்டு நீங்க தப்புன்னு சொன்னாக்கா எங்க போய் முட்டிக்கிறது? நீங்க வீக்கெண்ட்ல உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அதுனால தெரியல. ஸோ சபரியும் சொல்லிட்டு இருக்காப்புல, நீ பண்ணது தப்பு தான் மச்சான் அப்படின்றாப்புல. கம்ருதீனும் ஓகே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி மன்னிப்புலாம் கேட்கறாப்புல. மக்களே, நான் பண்ணது தப்பு தான், ஆனாலும் பார்வதி என்னை ட்ரிகர் பண்றாங்க, என்னை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு கும்பலா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ருதீனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அதுக்கடுத்து இவங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னால் காதுல ரத்தம் தாங்க வருது. சாண்ட்ரா என்னென்னவோ சொல்றாங்க. என் தங்கச்சிக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் மாப்பிள்ள வந்தானே, காட் கிரேஸ், கடவுளே, எனக்கு என் வீட்டுக்கார மாதிரி பிரச்சனை மாதிரியே தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க மக்களே. ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்கோசம் பார்வதி எங்க கொஞ்சம் மனசு மாறிடுவாளோ அப்படின்னு சாண்ட்ரா பயப்படுறாங்க. எங்கடா திருப்பியும் கம்ருதீனை ஒத்துக்குவாங்களோ அப்படின்ட்டு சாண்ட்ரா பயப்படுறாங்க. மனசுல கொஞ்சம் கூட இல்லடி அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவண்டி இல்லடி, அவன் தெரியாம பண்ண அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. ஆமா அவன் தப்பு பண்ணிட்டான்ட்டு சாண்ட்ரா போட்டுட்டே இருக்கிறாங்க, விஷத்தை போட்டுட்டே இருக்கிறாங்க. பார்வதிக்கு எந்தெந்த விதத்துல கோபம் வருமோ அதெல்லாம் மனசுல போட்டுட்டே இருக்கிறாங்க. இதுல பெஸ்ட் திவ்யா தான் மக்களே. இந்த விஷயத்துல பெஸ்ட்னா நான் அதை தான் சொல்லுவேன், திவ்யா தான் சொல்வேன். ஏன்னாக்கா கம்ருதீன் பண்ணது தப்பு, பார்வதி பண்ணது தப்பு, எல்லாமே கரெக்டா திவ்யா பேசுறாங்க. நீ பண்ணது கூட தப்பு தான். இது இவங்க எல்லாரும் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி திவ்யா யார்கிட்டயும் போய் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இல்லை. கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா இந்த மாதிரி செஞ்ச, திட்டுறாங்க, ஏன்டா பண்ற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சீரியல்ல 2 பேரும் ஒன்னா நடிச்ச அந்த பாண்டா என்னன்னு தெரியல, உள்ள ஆரம்ப காலகட்டத்தில் அடிச்சுக்கினாங்க. ஆனா இப்போ பாருங்க திட்டுறாங்க, அட்வைஸ் பண்றாங்க. பின்னாடி உக்காந்து இந்த மாதிரிலாம் மோசமாலாம் பேசல. என்ன பண்ண போறாங்க தெரியல மக்களே. இன்னைக்கு 2வது நாள் செவ்வாய்க்கிழமை. இது புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள்ல கம்ருதீன் எந்த விதமான பிரச்சனைக்கு போகாம டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணி டாஸ்க்ல ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனானாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் ஆகும். இல்ல திரும்பவும் பார்வதி கிட்ட போயிட்டு நான் மல்லுக்கு நிப்பேனாக்கா ரெட் கார்டு கண்டிப்பா இருக்கும் மக்களே.
ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. திரும்ப போயிட்டு பார்வதிக்கிட்ட மல்லு கட்டினே இருந்தாப்புலனாக்கா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இதோட நிறுத்திக்கினாருன்னா கமருதீனுக்கு இதோட நிறுத்திக்கினாருன்னா ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, சப்போஸ் என்னுடைய கணிப்பு கூட பொய்யா அவ்வளோ ரெட் கார்டு கொடுக்கறது கூட பிளான் பண்ணலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு ஏன்னாக்கா பார்வதியும் அதுக்கு ஈக்குவலாக கமருதீனை ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ணாமல் கமருதீன் வந்து கோவப்படலை. ட்ரிகர் பண்ணனால தான் அந்த ஆளுக்கு தலைகால் தெரியாமல் ட்ரிகர் ஆகிட்டாப்புல. ட்ரிகரை கோவம் வந்தாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன் எவ்வளோ கோவம் வருது சபரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கோவப்படுத்துனாங்க. சபரிக்கு சாண்ட்ரெல்லாம் எவ்வளோ கோவப்படுத்துனாங்க, திவ்யாலாம் எவ்வளோ கோவப்படுத்துனாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து காமனாக இல்லையா சபரி எவ்வளோ கோவத்தை அடக்கிட்டு இருக்காப்புல. கோவத்தை அடக்கிறது வந்து சபரிகிட்ட கற்றுக்கணும். எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை சிரிச்சுட்டே போயிட்டு வருவாரு. திவ்யா கூட பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க 3 பேர், பார்வதி இவங்க 4 பேர் சேர்ந்துக்கின்னு சபரியெல்லாம் எவ்வளோ கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்க, எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. திவ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபரியை வந்த புதுசில், திவ்யா வீட்டுக்குள்ளே வந்த புதுசில் நேரத்தில் சபரியெல்லாம் மதிச்சதே கிடையாது, கேவலமாக பண்ணுவாங்க. இப்போ அவங்க கூட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட்டுக்கு போயிட்டாங்க சாண்ட்ரா. கமருதீனுக்கு இந்த வாரம் ரெட் கார்டா இல்லையா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு சொல்லுங்க மக்களே, உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. அதே போல இந்த பார்வதியும் சாண்ட்ரா பண்றது கொஞ்சம் கூட கரெக்ட் கிடையாது. எனக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேர் பண்றது ரொம்ப ஓவரா இருக்குதுன்ட்டு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா, இல்ல விஜயகுமார் நீ தப்பா பாக்குற அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னாலும் நான் பாக்குறேன். கொஞ்சம் எனக்கும் பார்த்து சொல்லுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மக்களே.